ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை கேச சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ் அனுப்புறோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே முத்துக்கு அந்த ஆட்டோக்கார் மேலே டவுட் போய் விசாரித்தாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் போது அங்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு முத்துக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை எப்படி பொறுப்பாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு முத்துமே அங்கேயே பிளான் போட்டுட்டாரு. அவருடைய செல்வத்தை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி இவர் எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது அப்படின்னா அந்த திருடனுங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போலீஸ்கிட்ட அந்த பணத்தை ஒப்படைச்சிடலாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவா அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. ஸோ இங்கே அருண் சீதாவுக்காக பேசுறதுக்கு அவங்க போலீஸ்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பணத்தை இவங்க தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே உறுதியாக சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அது பாருங்க, பணத்தை எடுத்தவன் இன்னமும் அதை வச்சுக்கிட்டேவா இருப்பான், இல்லை என்ன பண்ணானோ தெரியல. ஆனால் பணத்தை எடுத்தவனுக்கும் சீதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். அதனால அவங்களுடைய வேலையை நீங்கள் பாதிக்கணும், அதாவது டிஸ்மிஸ் பண்ணணும். அவங்களுடைய வேலை இல்லை அப்படின்றது சீதாவுக்கு எவ்வளோ சார் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக சீதா அந்த பணத்தை எடுக்கல சார், யாரோ திருநதுக்கு ஏன் சார் சீதா மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசிகிட்டு இருக்காரு. அப்போதான் இப்படி யாருக்கிட்டையும் கெஞ்சிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அங்கே வராரு. பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கூட சேர்ந்துக்கிட்டு அப்போதான் நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்கும்போது நான் சீதாவுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா இவர் உன்னுடைய மாமாவோ அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் சொல்லிட்டு அம்மையை நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே முத்துவை முறைச்சு பார்த்துட்ருக்காரு அருண். சீதா, இவர் எதுக்கு இப்போ இங்கே வந்தாரம்மா, இருக்கிற அதாவது பேசி எப்படியாச்சும் வேலையை வாங்கிடலான்னு நினைக்கிறேன். இங்கே ஏதாச்சும் பேசி குழப்பிட்டுட்டு போயிடுறதுக்கா, ஒழுங்காக இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. சீதா ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்க சொல்லு சார். நீங்கள் சீதாவை வேலையை விட்டு தூக்கணுன்ற அவசியமே இல்லை சார். சீதா கிட்ட இருந்து உண்மையிலே பணத்தை திருடிட்டு தான் சார் ரவுடிங்க போயிருக்காங்க. அந்த ரவுடிங்களையும் பிடிச்சி பணத்தையும் கொண்டு வந்தாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க சார், நீங்கள் உண்மையிலேவா அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பினவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சார் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வாங்கி ஆமாம் சார் இந்த பணம் தான், நான் இவகிட்ட இந்த பேக்கில் தான் இந்த பணத்தை கொடுத்து அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருமே வாங்கிட்டு இந்த மாதிரி என்னம்மா இவ்வளோ நேரம் பணம் இல்லவே இல்லை, யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ உன் மாமா கொண்டு பணத்தை கொடுக்குறாரு, ஃபேமிலியாக தெரிஞ்சுதான் திட்டம் போடுறீங்களா, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உடனே உன் மாமாவை விட்டு பணத்தை கொண்டு வர சொல்லியிருக்கியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இது கேட்ட உடனே கோவமாக வருது முத்துக்கு. இங்கே பாருங்கள் சார், யாருமே வேணும்னே எல்லாம் இந்த மாதிரி பண்ணலை சார். உண்மையிலே திருடங்க கிட்ட தான் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஆட்டோக்காரருமே அந்த திருடன்களே நல்லாவே பார்த்துருக்காரு சார். நீங்களும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர் வாயிலே சொல்ல வைக்கிறாரு. ஆமாம் சார், உண்மையிலே இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு தான் சார் போனார் ரவுடிங்க, இந்த பேக்கில் இருந்தது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் அந்த ரவுடிங்களையும் பிடிச்சாச்சு, அந்த ரவுடிங்களை பிடிச்சி அடிச்சு உடச்சி கேட்கும்போது பணத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ரவுடிங்க கடைசி நிமிஷத்தில் என் கண்ணில் மண்ணை தூக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல சார், அதாவது அவங்கள திரும்பவும் ஓடி பிடிக்க முடியல, பணத்தை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு சார். உங்களுடைய பணம் வந்துருச்சு இல்லை சார், திரும்பவும் எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்கு சார் தேவையில்லாமல் சீதாமில்ல அப்பாவையே பழி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உங்க பாருங்கள் சார், பணம் கிடச்சிருச்சு சரி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டில் அவருமே சொல்கிறாரு. சீதா கிட்ட பணம் கொடுத்து அமிச்சவர். சார் அதான் பணம் கிடைச்சிருச்சுல்ல சார், நான் எடுக்கலன்னு அத்தனை தடவை சொன்னேன் இல்லை சார் அப்படின்னு சீதா வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் முத்து கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு உடனே அருணுக்கு அப்படி பயங்கர கடுப்பாகுது. ஒருவேளை சீதா பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு முத்துவே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் மனசுக்குள்ள நினச்சிட்டு அமைதியாக அங்கே நின்றுட்டுருக்காரு. சார் சீதா மேலே எந்த தப்புமே இல்லை சார், உண்மையிலே பணத்தை திருடி தான் போயிருக்காங்க. சீதாவுக்கு திரும்பவும் அந்த வேலையை கொடுங்க, அவளை வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க சார், இந்த பொண்ணை நான் வேலையிலேருந்து இனிமேல் தூக்கல சார் அப்படின்னு போலீஸ்கிட்டையும் அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நீ நாளையிலேருந்து திரும்பவும் வேலைக்கு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் எனக்கு என்ன சொல்கிறேன், பணத்தை கண்டுபிடிச்சி எனக்கு கொடுத்தது உன் மாமாவுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சீதாவுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூட கொஞ்சம் கூட மூஞ்சே இல்லை, அவங்கக்கிட்ட பார்த்து பேசவும் இல்லை, தேங்க்ஸும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சீதா அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல்ல, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் கூட்டிகிட்டு போகிறாரு சீதாவை. இங்கே முத்து இருந்துக்கிட்டு சார் இது அவ்வளோதானே, இல்லை ஏதாச்சும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
இப்போ நான் இந்த பணத்தை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இவர் வந்து கேஸ் அவங்க ஆஃபீஸ் வாங்கிறாரு. பணத்தை கண்டுபிடிச்சிலேருந்து கொடுத்ததுக்காக உங்ககிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் போட வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அப்போ வந்து ஒரு சைன் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் போனால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவருடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அந்த ஆட்டோக்காரனுமே பின்னாடியே வராங்க. பின்னாடியே வந்துட்டு அந்த அதாவது அங்கே வெளியில் வந்த உடனே முத்துக்கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னதெல்லாம், அந்த பிரச்சனையில் உங்களிருந்து காப்பாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடிக்கடிக்க வந்து என்கிட்ட வேலை செய்வீங்க. உங்கள் ஒய்ஃபையும் பூ காட்டுறதுக்காக என் ஒய்ஃப்கிட்ட வர சொல்லுங்கள். இதோட லாஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இனிமேல் எதாச்சும் பண்ணீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவர்கிட்ட வான் பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சீதாவுமே மாமா கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காரு பணத்தை, அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது, பேசுறது கூட முகம் இல்லையே, ஏற்கனவே அவர்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்ருக்கோம். இந்த சமயத்தில் மாமா அதை எதையும் பெருசாக எடுத்துக்காம எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, நான் தான் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போய்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது வெளியில் சீதாவை கூட்டிகிட்டு போன உடனே அருண் வந்து சொல்கிறாரு, சீதா ஒரு வேளை இது உன் மாமாவுடைய வேலையாகவே இருக்குமோ, நீ பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் தெரிஞ்சு உன் மாமாவே ஆள் வச்சு திருட சொல்லிட்டு அவரே இப்போ கொண்டு வந்து கொடுக்குறாமா, அதுவும் ரவுடுங்க கூட சிக்கலான்னு சொல்கிறாரு. இதில் ஏதோ தப்பா இல்லையா சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சொல்கிறாரு. என்னங்க ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சீதா ஏற்கனவே என் விஷயத்தில் எனக்கு வேலை போய் அதுவும் மாமாவோட தான் நீ அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்க, அது முடியாதுன்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. முத்துவும் இப்போது அதுக்காக தான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்றதுக்காக, அதாவது உங்கள் அக்காவையும் உன்னையும் பேச வைக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்து சொல்கிறாரு. இது சீதாவுக்கு நம்புற மாதிரியே இல்லை. சரி, இந்த அளவுக்கு எல்லாம் அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு. ஆனால் வந்து பண்ணியிருப்பாரு, அதாவது அருணுடைய விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு கோவத்தோடு இருந்தாங்க. இப்போ அருண் சொன்ன விஷயத்த நம்ப முடியல சீதாவால். இப்போ அவரே கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கு காரணம் கண்டிப்பாக அவரை இருக்க மாட்டார் அப்படின்னு சீதா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆக்சுவலி வந்துட்டு படம் எடுத்துகிட்டு போகிற விஷயம் அவருக்கு எப்படி தெரியும், அவர் அந்த சமயத்தில் அங்கே இல்லவும் இல்லை, வந்தது அவன் அக்கா மட்டும்தான், ஆட்டோக்காரர் கூட தான் நம்ம போகணும், மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சீதா அதை வச்சு கால்குலேட் பண்ணி யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா இல்லைங்க, இது மாமாவுடைய வேலையாக இருக்காது, நிச்சயமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் சீதா இன்னமும் மாமாவை நீ அவன் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் நம்பாமல் தான் இருந்தேன், அதனால தான் இவ்வளோ பேர் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு உங்களோட வேலை போனதுக்கு காரணம் மாமா தான் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கோச்சிக்கிட்டு இன்ன வரைக்கும் பேசாமையும் இருக்கேன், அக்கா கிட்டேயும் பேசாமல் இருக்கேன். ஆனால் அது எதையும் பெருசாக மனசில் எடுத்துக்காம மாமா வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு, அதுவும் எனக்காக தான். என்னன்னா என் மாமாவுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ உயிருங்க. ஆனால் நான் தான் என் மாமாவை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ கூட நான் ஒரு நன்றி கூட சொல்லலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோ அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே விட்டால் இவன் மாறிடுவோம் போல இருக்கே, நம்ம முதல்ல இங்கேருந்து இவளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து நினைக்கிறாரு. அப்போ தான் முத்து வந்து வெளியில் வராரு. முத்து அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போது சீதா வந்து முத்துவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது முத்துவும் சீதாவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுகிறாரு. இங்கே பாரு சீதா, இந்த மாதிரி வெளியில் பணத்தை கொண்டு போகும்போது கேர்ஃபுல்லாக போ, சரியா? இப்போ பாரு உன் மேலே தான் பழி விழுந்திருக்கும், நான் வரலைன்னா உன் நிலைமை என்ன இருக்கும், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு போயிருக்கும், வேலையும் போயிருக்கும், அப்புறம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே பாரு பணத்தை கண்டு வந்து கொடுத்தாச்சு, உன் வேலையும் கிடச்சாச்சு, இனிமேல் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் சீதா. இங்கே பாரு, நான் ஏதோ மன்னிப்பு கேட்கணுன்னு நீ உன் அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தமியே, ஆனால் மீனா தான் மன்னிப்பு கேட்க விடாமல் பிடிவாதமாக இருக்கா. என்ன அவள் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு நான் மன்னிப்பு கேட்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கா. இங்கே பாரு, எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்கள் 2 பேரும் ஏன் பேசாமல் இருக்கணும், அக்கா தங்கச்சி இங்கே புரிஞ்சுக்காம. இங்கே பாரு, உன்னை நான் தப்பு சொல்ல விரும்பல, அதே மாதிரி அருணையும் நான் தப்பு சொல்ல விரும்பல. நான் மன்னிப்பு கேட்டால் தான் உன்னுடைய கோபம் தீரும் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்டுறேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கையெடுத்து கும்புறதுக்குள்ளே சீதா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சு, மாமா வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிடுச்சாங்க. ஸோ மன்னிப்பு கேட்க போகிறா முத்து அப்படின்னு அவரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தார். ஆனால் சீதா டக்குன்னு கையை பிடிச்சி தடிச்சிடுறாங்க. இல்லை மாமா இல்லை, நீங்கள் நான் பேசின எதையும் பெருசாக எடுத்துக்காம எனக்காக உதவி பண்ணியிருக்கீங்க, இதுலேருந்தே தெரியுது மாமா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வேணும்னே பிளான் பண்ணி பண்ணல அப்படின்னு. இது எல்லாமே எதர்ச்சியாக தான் நடந்திருக்கு, அதையும் பெருசாக எடுத்துக்காம என்னுடைய வேலையை எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, என் மேலே கெட்ட பேரையும் நீக்கி கொடுத்துறீங்க. நான் தான் உங்களை புரிஞ்சுக்கல மாமா, ஏன்னா நீங்கள் தான் என்ன மன்னிக்கணும், நீங்கள் என்கிட்ட மன்னிப்பே கேட்கக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீதா அப்படியே வந்து மாறிடுறாங்க. இது கேட்ட முத்துவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீதா உண்மையிலே என் மேலே உனக்கு கோவம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து. இல்லைங்க
மாமா எனக்கு எதுவுமே உங்கள் மேலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நீ மீனா கிட்டே பேசுறியா, அவள் உங்ககிட்ட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. கண்டிப்பாக மாமா நான் அக்கா கிட்டே பேசுகிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்கள் மட்டும் வரலைன்னா நான் என்ன ஆயிருப்பான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விடு சீதா, இது எல்லாமே நேரன்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமாம், அந்த ரவுடியை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீதா கேட்கவும், இங்கே பாரு மீனா சீதா, அது எதுக்கு உனக்கு இப்போது, அதான் படம் கிடச்சிருச்சுல, அதை மட்டும் நீ பாரு, உன்னுடைய வேலை கிடச்சிருச்சுல, வேற எதையும் பற்றியே நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஸோ எதுக்காக முத்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஆட்டோக்காரர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினச்சா சீதா ரொம்ப வருத்தப்படுவா. அப்புறம் அவர்கிட்ட போய் பேச போவா, அது வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிய வரும். அப்புறம் நாம் வந்து போய் சொல்லியிருக்கோம் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிடும். அதாவது அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்றதுக்காக போய் சொன்னோம், திருடனை பிடிச்சோம் அப்படின்னு சொல்றதும் வெளியே வந்துடும் அப்படின்றதுக்காக தான் முத்து இதை யோசிச்சு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சீதா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து சரி நான் கிளம்புறேன் சீதா, பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. ஸோ அப்படி சொன்ன விஷயம் இங்கே அருணுக்கு வந்து தப்பாக யோசிக்க வைக்குது. பாத்தியா சீதா, நீ இவ்வளோ பேசுனி உன் மாமா கிட்ட, நீ எதுக்கு அவரை நான் மன்னிப்பு கேட்க விடாத பண்ண, அவன் மன்னிப்பு கேட்டிருக்கணும், அவன் தானே தப்பு பண்ணான், நீ ஏன் விட்டுட்ட, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு நீ கேட்கும்போது பார்த்தியா, முத்து அதை பற்றி ஒரு வாயை கூட திறக்கவே இல்லை, அப்படியே மறைச்சிட்டான் அப்படின்னா அதில் ஏதோ உள்குத்து இருக்குல்ல, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவன் தான் இருப்பான், அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சந்தேகப்பட்டு கேட்கவும், இல்லைங்க மாமா மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அவர் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு நல்லாவே புரியுது இதுக்கு காரணம் மாமாவும் இருக்க மாட்டார் அப்படின்னு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது கண்டிப்பாக தெரியக்கூடிய நேரத்தில் மாமாவே என்கிட்ட சொல்வார், நீங்கள் மாமாவை சந்தேகப்படாதீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம், அம்மா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் போய் முதல்ல எனக்கு வேலை திரும்பவும் வந்துடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லலாம், அவங்க எல்லாரும் டென்ஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி சீதாவும் அருணும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துலேயும் நம்ம தோத்துடுமே அருண் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காரு அருண் வந்து முத்து மேலே. அப்புறம் முத்து வந்து வீட்டுக்கு போகும்போதே வந்து மீனா மீனா அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாரு. என்னாச்சுங்க, இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கூப்பிடுவோம், என்னாச்சுங்க ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு, அப்பா அப்பா இங்கே வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி எல்லாருமே கூப்பிடுறாங்க. முத்து என்ன விஷயங்க, ஏன் இப்படி சத்தமாக கூப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு, சீதாவை பணத்தை திருடிட்டு ஓட்டிட்டு போனாங்கல்ல ரவுடிங்க, அவங்கள கண்டுபிடிச்சி பணத்தை ஒப்படைச்சாச்சு, சீதாவுக்கும் வேலை கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து எல்லாருக்கிட்டே சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனா, முத்துவோடைய அப்பா எல்லாருமே உண்மையிலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாப்பா இந்த விஷயத்தில் போய் சொல்லுவானா, ஏங்க என்னால் நம்பவே முடியல, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. இவங்களுக்கு இதே பொழப்பு, ஏதாச்சும் தொலைக்கிறது திரும்பவும் கண்டுபிடிக்கிறது, பிரச்சனையே இந்த குடும்பத்துக்கு வேற வேலை இல்லைன்னு இதை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்டையும் நடுவீட்டில் சொல்லிட்டு இருக்கான் பாரு. பணத்தை அவள் தான் எடுத்திருப்பா, திரும்பவும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற உடனே எப்படியோ ஒன்று திரும்பவும் பணத்தை கொடுத்துட்டான், இது பெரிய அதிசயன்ற மாதிரி பேசுகிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்போ கூட கோவப்படுறாங்க. அப்பா இவங்க என்றைக்குமே நல்ல விதமாக பேசவே மாட்டாங்கப்பா, ஏன்ப்பா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவோ, நீ விடுடா உன் அம்மா பற்றி தெரியாதா, அவளை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட வேலை கிடச்சிருச்சுல அதுவே சந்தோஷம். மீனா சீதாவுக்கு வேலை கிடச்சிருச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா, முத்து அவன் நினச்சதை சாதிச்சு காத்துட்டான், எனக்கு என்னமோ அந்த ஆட்டோக்கார மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொன்னார் இல்லையா. மீனா அப்பா சொன்னார் இல்லையா ஆட்டோக்கார மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு, எனக்குமே அதான் தோணுச்சு, அவரை பிடிச்சி விசாரத்தில் உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஆனால் அவரை நான் மாட்டி விடலை மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏங்க தப்பு பண்ணது அவர் தானே பிளான் பண்ணி ரவுடிங்களை வர வச்சு திருடியிருக்காரு சீதா, நம்ம அவங்க கூட ஆட்டோவில் போகிறாங்க அப்படின்ன விஷயம் தெரிஞ்ச உடனே, ஆனால் எப்படிங்க நீங்கள் அவரை மன்னிச்சு விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மீனா, அவர் மேலே சந்தேகப்பட்டு அவர் வீட்டுக்கு நானும் செல்வமும் போனோம் அப்படின்னு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முத்து வந்து சொல்கிறாரு. அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, வேறு வழி இல்லாமல் திருடி கடன் அடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சீதா, அதாவது மீனா எனக்கு மனசே கேட்கல, அதான் நான் ஒரு பிளான் போட்டு திருடங்களை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பணத்தை நான் போலீஸில் ஒப்படைச்சிட்டு அவரை காப்பாற்றி விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒய்ஃப், அதாவது அவருடைய ஒய்ஃபையும் உன்கிட்ட பூ காட்டுறதுக்காகவும் அவரையும் என்கிட்ட இந்த கார் டிரைவருக்கு அப்பப்போ வாடகை சவாரி வரும்போது அவரையும் சொல்கிறதா நான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் மீனா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு முத்தும். இதை கேட்ட உடனே மீனாக்கு மட்டுமே இல்லை, முத்துவோடைய அதாவது முத்துவோடைய அப்பாவுக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏங்க நல்லதுலேயும் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்களால் மட்டும்தாங்க இப்படியெல்லாம் இருக்க முடியும், உங்களை மாதிரி கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது, தப்பு பண்ணவர் அவர் தானே தெரிஞ்சோம் அவரை மன்னிச்சு விட்டு அவருக்கு வேலையும் வாங்கி கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படின்னு எங்க
மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மடா முத்து, மீனா சொல்ற மாதிரி நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. அந்த ஆட்டோக்காரனையும் மாட்டி விடாம பணத்தையும் ஒப்படைச்சி சீதாவோட வேலையும் வாங்கி கொடுத்துட்ட பாத்தியா, உண்மையிலேயே நீ கிரேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க முத்துவோடைய அப்பா. பாத்தியா விஜயா, என்னமோ பேசின முத்துவை பத்தி தப்பா இப்போ என்ன உண்மைன்னு புரிஞ்சுச்சா? எப்பயுமே நீ முத்துவை அவசரமா வந்து யோசிச்சு அவன் மேல படியே தானே போடுவேன். எனக்கு உன் வாயிலேருந்து நல்ல வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோடைய அப்பாவுமே பேசிட்டு அங்கேருந்து சரிடா முத்து பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே போயிடுறாரு. இப்போ ஸ்ருதி வந்துட்டு ரவி 2 பேருமே முது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி மீனா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. அவ்வளோதாங்க, சப்பாத்தி சுட்டா ரெடிங்க, நீங்கள் போய் கை கால் அனுப்பிட்டு வாங்க, சப்பாத்தி சுட்டு வச்சிடுறேன் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சுட்டுட்டு இருக்கும் போதே வந்துட்டு முத்துவோடைய அப்பாவும் அவங்களுடைய அத்தையும் வந்து, அதாவது முத்துவோடைய அம்மாவுமே வந்து விஜயா, அவங்க 2 பேருமே எனக்கு பசிக்குது அப்படின்னு முதல்ல போட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. ஏங்க அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அத்தையும் அம்மாவும் சாப்பிட்றாங்க, அப்புறம் உங்களுக்கு சுட்டு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி மீனா, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பா அம்மா சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இங்க அடுத்து வந்து முத்து சாப்பிடலான்னு பார்க்குறாங்க. அப்போ தான் மனோஜும் ரோகிணியும் வந்து வராங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மீனா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துட்டு இருக்கவோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்ருதியும் ரவியும் வராங்க. வாங்க ஸ்ருதி, வாங்க ரவி, சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ என் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு. இல்லை, இவர் முன்னாலே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறாரு, அத்தையும் அம்மாவும் சாப்பிட்டு போயிட்டாங்க, அடுத்து ரோகிணியும் இவங்களும் மனோஜும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு ரொம்ப பசிக்குதான், நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுக்கவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 பேருமே வந்து சரி மீனா, அதில் இன்னுமே இல்லை, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவி சொல்லிடுறாங்க. நீங்களே செய்யணுன்றது இல்லை, நானே கூட செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. அம்மா, நானே இப்போ செஞ்சு கொண்டு வந்துடுறேன், நீ அமைதியாக எங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு. இல்லை இவருக்கு நான் பரிமாறிட்டு உங்களுக்கு உடனே சுட்டு கொடுத்துட்றேன், நீங்கள் யாருமே செய்ய வேணாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவுமே. அதுக்கப்புறமா ஏங்க அவங்க மனோஜும் ரோகிணியும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஓவராக இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து கொசுன்னு பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது மீனா சீக்கிரமே பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் மீனா சப்பாத்தி கொண்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த சப்பாத்தியை பார்த்தா ஹார்ட் ஷேப்பில் வந்து மீனா சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன மீனா இது அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு தான் இது, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பாத்தியா ரவி, சப்பாத்தியில் காதலை வெளிப்படுத்துகிறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மீனா முத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. டே, உங்களுக்கு என்னடா பொறாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மனோஜுக்கும் ரோகிணிக்கோ பயங்கர கடுப்பாகுது. என்ன கன்றாவி இதெல்லாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுங்களுக்கு வேற வேலை இல்லை, இட்டுத்தள்ளு, நம்ம சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா, எனக்கு இதுக்கு மேலே பசிக்கவே இல்லை, நம்ம 2 பேரையும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதுங்க கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படி பண்ண உடனே மீனா, அதுங்க போனால் போகட்டும், நீ உட்காரு, நம்ம சப்பாத்தி சாப்பிடலாம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அவங்களுக்கு சப்பாத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம், நீங்கள் உங்கள் காதில் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. முத்து, ஏங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், இதை பார்க்கும்போது உன்னுடைய காதலும் அன்பும் தான் இதில் தெரியுது, இது சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக ஆசையாக சுட்டுருக்க, தா வா உட்காரு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மேலே ஒரு ரூம் கட்டணுங்க அப்படின்னு மீனா இப்போ ரொம்ப ஆசைப்படுறாங்க. மீனா, ரொம்ப அவசரப்படுற, நீ ஆசைப்படுறதுக்காகவே சீக்கிரமாக நான் கட்டுறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.